ஆஸ்பத்திரி போகிறேன்னு தெரிஞ்சிச்சு, அதான் கூட கட்டிட்டு போறியான். தங்க பிள்ளைக்கு அடிபட்டுருச்சு, ஆஸ்பத்திரிக்கு போவோம். என்னம்மா ஷாஷாவுக்கு வந்து வீரத்தெலும்பு பாருங்க, எங்கேயோ போய் சண்டை போட்டு அடிபட்டு இங்கே பாருங்க, இங்கே ஒரு காயம், இங்கே ஒரு காயம். நைட்டு 9 மணிக்கு நாங்கள் 1 மணி நேரமாக காணான்னு தேடிட்டு இருக்கோம் புள்ள வந்து எங்கே போச்சுன்னு தெரியல. அப்புறமா இந்த பக்கத்து வீட்டில் கேட்டுக்கிட்ட வர தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கான். பெரிய வீர நினப்பு. ஆமாம், போயிடுறது அப்படியே. கண்ணை மூடி ரியாக்ஷன் கட்டாத, புரியுதா? பாவமாக இருக்குடி பிள்ளைய பார்க்க. சே இது கடிக்கவெல்லாம் இல்லை பார்த்தியா, காயம் தோல் மட்டும்தான், அந்த முடி மட்டும்தான் பிஞ்சு. இருடா பாரு, இந்த சாசாக்கு ரொம்ப பெரிய அடிதான் இது. என்னம்மா தங்க பிள்ளைக்கு அடி போட்டுருச்சு. சரி போ, அதான் நாங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், புதுசாக ஒரு ஆஸ்பத்திரி போகிறோம். ஊசி போடுறாங்களா? போடா, சொல்லி இருக்க கூடாது. ஊருக்கு போற புல்லு குதிச்சுட்டு ஓடியாருயா. ஆஸ்பத்திரினா இப்ப சாசாக்கு வந்து பயம் வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும், ஊருக்கு போறதுன்னா அவ்வளவு ஜாலியா கிளம்புவான்ல. ஆனா உள்ள போக மாட்டேங்கிறான். எங்கடா நீ ஆஸ்பத்திரி கூட்டு போறீங்க? ஊருக்கு சொல்லுங்க. ஊருக்கு போலாம்டா, நம்ம ஊருக்கு போவோம். போ, நம்ம வெளியில போலாம். போ, உள்ள போ, உட்காந்துக்க. நம்ம ஊருக்கு போலாம், ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேணாம் சரியா? சிஞ்சோ மட்டும்தான் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன், தங்க பிள்ளை கூட்டு போக மாட்டேன். என்னம்மா சரியாடி? நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன்டா. அவங்க கூட ஆஸ்பத்திரி ஊசி தான் பயம் போல. ஆஸ்பத்திரியில போய் அங்க இறக்கி நிக்க வச்சுன்னு வச்சுக்கோ, இப்படியா நீ பாத்துக்கிட்டே இருப்பியா? அது கீழே நிக்காது, இங்க ஏறி உட்காந்துக்கிறோம். இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பயப்படு ஊசி போட்டுருவாங்க. எங்க அப்பாவை ஜெயில போட்டீங்களாடான்னு பாக்குறியா? எங்க அப்பாவை ஜெயிலையாடா போட்டீங்க நீங்க? ஆஸ்பத்திரி கூட்டு போறேன் உங்க அப்பாவை, வர்றீங்களா நீங்களும்? ஆஸ்பத்திரிக்கு வரீங்களாடா உங்க அப்பா கூட? ஐயோ ஒண்ணு பொறுக்கல. இவன் தான் அவங்க அப்பா மேல ரொம்ப பாசக்காரன்டா. இவன் இருக்கான்ல மாஷா தான் ரொம்ப பாசம் சாசா மேல. இவரு நாடோட பிரின்ஸ் அப்படின்னு பாரு. இவங்களுக்கு என்ன அதுங்க தெரியுது பாரு, என்னடா உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க அவனை. அவனுக்கு புரியல எங்கன்னு கூடி அவனை கூப்பிடுறது. இவன் பாரு, அவனை திரும்பி பாக்குறான். 2 பேருக்கு அவ்வளவு பெரிய பாண்டி. முடியல, எங்க அப்பா ஆஸ்பத்திரிக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. இது வந்து வெளியில இங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த காயத்துக்கெல்லாம் போடுறதுக்கு மருந்து, இந்த மருந்து. அப்புறம் இது பாத்தீங்கன்னா, இந்த மருந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்க்குள்ள பல்லுக்கிட்ட எல்லாம் அடிபட்டிருக்கு, அதுக்கு போடுறதுக்கு இந்த மருந்து. இது வந்து வாய்க்குள்ள போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா. அப்புறம் இந்த மருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் மட்டும் இதெல்லாம் வாய்க்குள்ள போகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா வால் வந்து ஒரு மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவனுக்கு, அதனால் அது கேட்டப்போ இந்த மருந்து, இந்த லோஷன் வந்து எழுதி கொடுத்தாங்க. இதை வந்து வாலில் போட்டுங்க. மேல் கேட்டாக இருந்துச்சுன்னா அந்த வாலில் வந்து ஏதோ ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகுமா, அது வந்து ஷாஷாவுக்கு வந்திருக்கிறதுனால இது போட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லா மேல் கேட்டுக்கும் அது வருமா, அந்த இது வரதுனால அந்த இன்ஃபெக்ஷன் வருமா. ஒரு சில கேட்டு கம்மியாக இருந்தால் இன்ஃபெக்ஷன் வராதா, ஜாஸ்தியாக வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வருமா. எப்படி உட்காந்துருக்கேன் காமனா, இது வந்து காமனாக வர்றதானா. சரி இதை போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சரி இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இவன் உட்காந்துருக்க சைஸை பார்த்தீங்களா? ஆஸ்பத்திரின்னா தெரிச்சு ஓடுறானேக்கா அலையில. அங்கே போய் ஊசி போடுறப்ப பார்க்கணும் மூஞ்சிய. அது மட்டும் மேலே மட்டும் அப்ளை பண்ணி விட்டுரு. ஓகே, ஓகேடா, ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லை, சரியா போச்சு பிள்ளைக்கு. ரத்தம் வருது, பல்லுக்கு குத்துதுடா. அதுதான் பசை போட்டான்ல, பல்லுல அடிபட்டுருக்கு நல்லா. அவ்வளோதான். வாளுக்கு வந்து நம்ம அப்புறமா இவனுக்கு இந்த காயம்லாம் சரியானதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். அவனுக்கு என்ன தெரியல, மாத்திரை மருந்து போட்டுமே நிறையா வருது வாயில இருந்து, என்னன்னு தெரியல. என்னடி தங்க எப்படி பாங்க? என்னம்மா என்னடா இப்படி பாக்குது இது? என்னடா என்னம்மா? ஒன்றும் இல்லை. தங்க பிள்ளைக்கு ஊசி மருந்து எல்லாம் போட்டாச்சு. என் பிள்ளைக்கு இப்போ ட்ரீட்ஸ் கொடுத்துட்டு என் குழந்தைய தூங்க வைக்க போகிறேன். என்னடா தங்கம்? புள்ள பாவம் எப்படி ஆயிடுச்சு பாரு. ஒரு சின்ன காயத்துக்கு யாரு கூடயும் சண்டை போட்டியா இல்லை நீயா கீழே விழுந்தியா ஒன்றும் தெரியல. ஏடி மயிலு கண்ணு மூடுறது பாரு. என்ன பண்ண நீ? சாசா இங்கே
கீழே விழுந்தியா? கீழே விழுந்தியாடா? கீழே விழுந்துட்டியா? சண்டை போட்டியா? சண்டை போட்டியா? யாரு கூட சண்டை போட்ட? லைக் ஆறட்டும், ஆறுனதுக்கு அப்புறமா வாளுக்கு தேவையான மருந்தெல்லாம் அதை வந்து அப்புறமா போட்டுக்கலாம்.